வெல்கம் டு ரோஹினி டிசைனர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன கிளாஸ் 6ல் பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இன்றைக்கி பில்லோ கவர் பார்க்க போகிறோம். பில்லோ கவரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 மெத்தட் இருக்குப்பா. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்க போகிறோம். அதில் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணும், எப்படி எடுக்கிறது என்னங்கிறத ஃபுல் டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன்ப்பா. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே என்னென்ன வீடியோ போட்டிருக்கோங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கர்ச்சீப் எப்படி தைக்கிறது, பெடல் எப்படி போடுறது, நூல் எப்படி கோர்க்கிறது, எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோவை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஈஸியான மெத்தட்லேயே உங்களுக்கு நான் கிளாஸ் எடுப்பேன். அதனால் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நான் அப்போனா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது நான் ஃபஸ்ட் டைம், நானும் 10 இயர்ஸாக கிளாஸ் எடுக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து வீடியோ போடணுங்கிற ஒரு யோசனை இல்லை. என்கிட்ட கிளாஸ்க்கு வர பொண்ணுங்கள்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்லக்கா அப்படின்னு சொன்னதுனால என்னோடய இது ஒரு புது முயற்சி, கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களாப்பா? இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம், எப்படி வெட்டுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன அளவு முறைகள் வேணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம்ப்பா. இது இந்த பில்லோ கவருக்கு பார்த்திங்கனாப்பா, நமக்கு கிளாத் வந்து 1 மீட்ரு வரைக்கும் தேவைப்படும்ப்பா. ஃபஸ்ட் மாடலுக்கு உயரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி அளவு வந்து 25 இன்ச்சஸ்ப்பா. ஆனால் நம்ம சீம் அலவன்ஸ் 2 இன்ச்சு சேர்த்தோம்னா பார்த்திங்கன்னா 27 இன்ச்சஸ் வைக்கணும் உயரத்தில், ஹைட்டு. இப்போ அகலம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு தேவையான ரெடி அளவு வந்து 18 இன்ச்சஸ். அதுக்கு சீம் அலவன்ஸ் 1 இன்ச்சு சேர்த்திங்கன்னா 19 இன்ச்சு வைக்கணும்ப்பா அகலம். 2 கிளாத்துமே, ஃப்ரண்ட்டுக்கு ஒரு கிளாத், பேக் கிளாத் ரெண்டுமே வைக்கும்போது பார்த்திங்கன்னா அகலம் ஒரே அளவு தான் வரும், உயரமும் அதே தான். இந்த கிளாத் இந்த தலானி உரைக்கு இது நாடா வச்சு தைக்கிற உரை, அதனால் உயரம் வந்து 10 இன்ச் நாடாக்கும், அகலம் வந்து 1.5 இன்ச்சும் வச்சு கிளாத்து வந்து நாடாக்கும் வெட்டிக்கிடுவோம்ப்பா. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு கை எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெட்டுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து 2 மாடல் தைக்க சொல்லித்தர போகிறோங்கிறனால நான் 2 மாடலுக்கு மொத்தமாக கிளாத் வாங்கிட்டேன். அப்போ பார்த்துக்கோங்க, நமக்கு எப்பயுமே வந்து செல்வேஜ் கரைப்பக்கம் வந்து நமக்கு ஆப்போசிட்லேயும், ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கத்துலேயுமா இருக்கணும்ப்பா. இப்போ நான் இது வந்து ஒரு பில்லோ கவருக்கு மட்டும் வேணுங்கிற கிளாத்தை நான் விரித்து, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி செல்வேஜ், அதாவது கரைப்பகுதி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, துணியோட எட்ஜில் ஒரு கரை மாதிரி, அந்த கரைப்பக்கம் வந்து நமக்கு ஆப்போசிட்லேயும், ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கத்துலேயும் இருக்கணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஓப்பனில் தான் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஓப்பனில் தான் இருக்கும், ஆப்போசிட்லேயும் ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம பக்கம் மட்டும்தான் ஃபோல்டிங் இருக்கும். ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஹைட்டு வேணுமோ, இப்போ நம்ம 25 இன்ச்சஸ் வேணும். ஆனால் 2 இன்ச்சஸ் வந்து மடித்து தைக்கிறதுக்கு, சைடு அடிக்கிறதுக்கு சேர்த்து 27 இன்ச் வந்து உயரத்தில் மார்க் பண்ணிக்கணும்ப்பா. நல்லா க்ளீனாக தெளிவாக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு உயரத்தை வந்து 27 இன்ச் மார்க் பண்ணுங்கள். நம்ம பக்கத்தில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைட்லேயும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். வித்தில் 19 இன்ச்சு வைக்கணும்ப்பா. அதாவது அகலம் வந்து 19 இன்ச் மார்க் பண்ணி, இந்த சைடு 27 மார்க் பண்ண மாதிரி ஆப்போசிட்லேயும் 27 மார்க் பண்ணிட்டிங்கன்னா துணியோட வித்து வந்து கூட ஒரு 2 இன்ச் இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸ் விழுகிற அந்த நம்ம இருக்க கிளாத்தை வந்து நம்ம நாடா வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம்ப்பா. ஒரு லாங் ஸ்கேல் எடுத்து இந்த 27 இன்ச் இங்கேயும் அங்கேயும் மார்க் பண்ணியிருப்போம்ல, லெஃப்ட் இந்த ஆப்போசிட் சைட்லேயும் அதே என்ன ஒரே கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அவ்வளோதான்ப்பா. இந்த சைடும் லென்த் வைஸ்லேயும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. சுற்றிலும் போட்டுட்டு நமக்கு வேணுங்கிற கிளாத்தை வந்து மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறணும்ப்பா. பேப்பரில் போட்டு வெட்டி உங்களுக்கு துணியில் போட்டு வெட்ட சொல்லித்தரலாம். எதுக்கு டைம், எனக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து ஆரம்பத்துலேருந்து எனக்கு பேப்பர் கட்டிங் வந்து பேட்டர்ன் ப்ளவுஸ் போடும்போது மட்டும்தான் சொல்லித்தருவேன். மற்றபடி எல்லாமே வந்து நார்மலாக டேரெக்டாக கிளாத்லேயே வெட்டிடுவோம். ஸோ அதே மாதிரியே நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன். ரொம்ப ரிஸ்க்காலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். வெட்டி பழகி தைச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சூப்பராக 3 மந்த்ஸில் உங்களோட ப்ளவுஸ், உங்களோட சுடிதாரை நீங்களே தாராளமாக தைச்சி போடுற அளவுக்கு வந்துடலாம்ப்பா. இப்போ நம்ம வெட்டும்போது அந்த சைடு விழுகுது பார்த்திங்களா, இதை மட்டும் நம்ம வந்து 10 இன்ச் மணிக்க எடுத்து
நம்ம நாடா தைக்கிறதுக்கு இதை வச்சுக்கலாம். அந்த சைடு மித்த கிளாத் வந்து இன்னொரு பில்லோ கவருக்குன்னு வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 3/4 மீட்ரு போதும் துணிக்கு. நான் 1 மீட்ரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் தைக்கிறதுனால 1 மீட்டருன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கிளாத் இது வந்து ஃபோல்டிங்காக இருக்குது. நான் அதை நடுவில் வெட்டி விட்டுக்கிறேன். ஃபோல்ட் பண்ணி தைக்கலாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக. அது தைச்சா நீங்கள் வந்து அந்த அப் அண்ட் டவுன் வர்றது கரெக்டாக எட்ஜில் கவனித்து மடித்து தைக்கணும். அதுக்காக சரி தைக்கலாமாப்பா? வாங்க திரும்ப ஒருக்க மெஷர்மெண்ட்டை ஒருக்க பார்த்துக்கலாம். பார்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பில்லோ கவருக்கு வந்து மாடல் 1ன்னு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நோட்டில் உயரம் வந்து 27 இன்ச் நமக்கு வேணும். நம்ம தையலுக்கு சேர்த்து வைக்கிறோம். சைடில் வந்து ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கோங்க. ஏன் 27 இன்ச் வைக்கிறோன்னா 25 + 2ங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 18 + 1 19 இன்ச்சஸ் வெட்டணும். அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. நாடாக்கு என்ன பண்ணணும்? உயரம் வந்து 10 இன்ச்சு, அகலம் 1.5 இன்ச்சு. இதெல்லாம் எழுதிட்டு இந்த கீழே இருக்கிற மாதிரி ஒரு சதுரமான ஒரு ஸ்கொயர் நம்ம என்ன வெட்ட போகிறோம் உயரம் அதுன்னு சும்மா ஒரு ரஃப்பாக நீங்கள் கையிலேயே கூட வரைஞ்சி வச்சுக்கலாம். ஸ்கேலு பென்சில் அது உங்களோட விருப்பம். இந்த மாதிரி ஒரு ரஃப்பாக ஒரு பக்கத்தில் எப்பயுமே இன்றைக்கி என்ன இன்னொரு பக்கத்தில் நீங்கள் எப்படி தைக்கிறீங்கிறத கூட எழுதி வச்சுக்கலாம். இப்படி மடித்து தைக்கிறோம், இவ்வளோ மடித்து தைக்கிறோங்கிறதையும் எழுதி அது உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஏன்னா என்னைக்கு எடுத்தாலும் புரியும் அது மாதிரி. சரி தைக்கலாமாப்பா? இப்போ வந்து நான் 2 கிளாத்தை வெட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ 2 கிளாத்தையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு நமக்கு தலானி உரையோட மேல் பக்கம் வந்து ஒரு 3/4 இன்ச் 3/4 இன்ச்சா மொத்தத்துக்கு வந்து நம்ம 2 இன்ச் விட்டுருக்கோம். கீழே 1/2 இன்ச் போதும், மேலே 1.5 இன்ச் இருக்குது. ஸோ அதை வந்து மடித்து தைக்கணும்ப்பா. 2 இதுலேயும் நல்ல பக்கத்துலேருந்து கெட்ட பக்கத்துக்கு மடித்து 2 மடியாக மடித்து நம்ம லாஸ்ட்டாக வந்து இதுக்கு தைச்சோம் பார்த்தீங்களா? கர்ச்சீப்க்கெலாம் தைச்சிங்கல்ல, அதே மாதிரி 1 சைடு மட்டும் தைக்கணும்ப்பா. ஒரே ஒரு பக்கம் மட்டும் டாப் கார்னரில் உயரத்தில் மேல் பக்கம் மட்டும் தைக்கிறோம். அகலத்தில் தைக்க வேண்டாம், உயரத்தில் மட்டும் தைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பிடிச்சி நீட்டாக தைங்க. இனிமேல் வந்து மேட்சிங் த்ரெட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு மாற்றி தைச்சிங்கன்னா அந்த லுக் நல்லா இருக்காது. ஸோ மேட்சாக போட்டுட்டு தைங்க. அடுத்து இதை தைச்சாச்சு. அடுத்த கிளாத்லேயும் தைக்கிறேன் பாருங்கள். அந்த கிளாத்லேயும் அதே மாதிரி வந்து டாப்பில் மட்டும் ஹைட்டில் மேலே மட்டும் வெளி பக்கத்துலேருந்து உள் பக்கம் நல்ல பக்கத்துலேருந்து கெட்ட பக்கத்து மடித்து 3/4 இன்ச் 3/4 இன்ச்சாக மடிச்சிங்கன்னா 1.5 இன்ச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதை தைக்கிறத வந்து கரெக்டாக நான் வந்து அப்படியே மடித்து தைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்கேலில் இன்ச் டேப்பை வச்சு அங்கங்கே டாட்டாக அந்த லென்த்து ஃபுல்லாக 3/4 இன்ச்சை மார்க் பண்ணி 2 மடி மடித்து கரெக்டாக தைச்சிங்கன்னா 2 கிளாத்தையும் இப்போ ஈவனாக போடும்போது அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. அதுக்காக தான் நான் 2ஆக வெட்டி காமிச்சேன். இல்லைன்னா ஒரு சைடு ஃபோல்டிங்கில் தான் நம்ம போட்டோம். ஃபோல்டிங் போட்ட கிளாத்தை வந்து அப்படியே தைச்சா ஈஸியாக நீட்டாக தைச்சிருவீங்க. ஏன்னா இந்த இதை பழகணுங்கிறக்காக தான் அப்படி தைச்சோம். நம்ம அது மாதிரி போட சொல்லி கொடுத்தோம்ல, அதையும் இதில் தைப்போம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த எட்ஜும் அந்த சைடு எட்ஜு உயரம் மடித்து தைச்ச பக்கமும் இந்த கீழே இருக்க பக்கமும் ரெண்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா எதுவுமே கிளாத் இல்லை. ஏன்னா மடித்து தைச்சது கரெக்டாக மடித்து தைச்சிருக்கோம். அதே மாதிரியே நீங்களும் தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த 2 கிளாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம தைக்கணும்ப்பா. எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாமா? ஸோ இந்த இதை மிஷினில் வச்சு இங்கே ஆரம்பிக்கும் போது 1/2 இன்ச் கணக்கு வச்சுக்கோங்க. நல்ல பேக் டாட் கண்டிப்பாக ஆரம்பத்த இடத்துல பேக் ஸ்டிச் போட்டு தான் தைக்கணும். அப்படியே நேராக தைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா 1/2 இன்ச் கரெக்டாக வச்சுக்கோங்க. கீழே 1/2 இன்ச் இருக்கும்போது வந்து நீடியில் உள்ளே குத்தி டேன் பண்ணி திரும்ப ஸ்டிச் போட்டுக்கிட்டே போகணும். அதே 1/2 இன்ச்லேயே தொடர்ந்து திரும்ப இன்னொரு சைடு திரும்பும்போதும் அங்கேருந்து நீடியில் உள்ளே இறக்கி ஸ்டிச் பண்ணி போட்டுகிட்டே போங்க. திரும்ப எண்டில் மேலே வந்து ஃபோல்டிங் பக்கம் முடியும் போது பேக் ஸ்டிச் கம்பல்சரி பேக் ஸ்டிச் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதை போட்டு கார்னரில் முடிச்சிடணும். கம்பல்சரி இன்னொரு ஸ்டிச் இதில் இந்த இது போட்டதில் மேலேயே இன்னொரு தையல் போடணும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து நல்லா பிரியாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ஸோ இன்னொரு தையல் நம்ம ஏற்கனவே ஒரு பா மாதிரி போட்டிருக்கோம்ல, லெஃப்டில் ஆரம்பித்து திரும்ப ரைட்டில் வந்து முடிகிற மாதிரி திரும்ப இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பித்து அப்படி பா மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணிடணும். இடையில வந்து என்னோடதில் வந்து வீடியோ வந்து கட் ஆகிருக்கோல தெரில, அந்த ரோப் வைக்கிறத நான் போட்டிருந்தேன், அது வரல. திரும்ப உங்களுக்காக நாளைக்கு பில்லோ கவர் தைக்கும்போது ரோப் மட்டும் எப்படி வைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு அதில் ஒரு ஸ்டில் போட்டுறேன். அது எப்படிங்கிறத அதையும் ஒரு கிளாஸில் ஜஸ்ட் காமிச்சிட்றேன். நீங்கள் உங்களுக்கு அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டே ஒரு தடவை போட்டிருக்கேன், ஃபோட்டோ வேணால் எடுத்து பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபைனல் பில்லோ கவரோட பிக்சர்ப்பா. ஸோ நீங்களும் தைச்சிட்டு முடிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.